அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யாழி குருகுலத்தின் சார்பாக ஐயாம் யுனிக், நான் தனித்துவமானவன் என்கிற பகுதி இது நம்ம தமிழ்ல எடுத்துட்டு இருக்கோம். ஆங்கிலத்துல ஐயாம் யூனிகான் அப்படின்ற ஒரு செஷன் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். இது பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். வாங்க, நிறைய விஷயத்த கத்துக்கலாம். இதுல நம்ம ஐயாம் யூனிக் அப்படின்றது ஒரு பர்சனலா லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். அதை நம்ம கத்துக்க போறோம். ஐஎம் யூனிக்குள்ள நிறைய இருக்க போகுது. அதான ப்ரீ மேரிட்டல், அதை பத்தி நம்ம பேச போறோம். அப்புறம் மேரேஜ் ஆன கப்பல்ஸ் பத்தி பேசலாம். அப்புறம் அந்த மாதிரி நிறைய விஷயம், பர்சனலா நிறைய விஷயங்கள் கொண்டாட போறோம். ஏன்னா அது எல்லாமே ஒரு மனிதன் அவங்கள பத்தி பார்க்குது. ஆனா இந்த ஐஆம் யூனிகான் அப்படின்றது நம்ம யாழி டெக்கி அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்கோம். நான் கடந்த 30 வருடங்களாக ஐடி இண்டஸ்ட்ரியில இருந்திருக்கேன். ஐடி இண்டஸ்ட்ரியில என்னோட நான் நிறைய கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுவும் திட்ட 2000ல இருந்து 2005 வரையில, 2006 வரலும், திட்ட 2000ல இருந்து 2006 வரைக்கும் பிரைவேட் கம்பெனிஸ்ல நிறைய ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணியிருக்கேன். எல்லாம் லோக்கல் குட்டி குட்டி கம்பெனிஸ், நிறைய கம்பெனிஸ்ல ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணியிருக்கேன். 2006க்கு மேல அபிஷியலா எம்என்சி கம்பெனில சான்சர்ட் பேங்க் அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால நிறைய டெக்னாலஜி நம்ம பண்ண போறோம். நம்மளது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், கம்ப்ளீட்டா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் எல்லாமே வரப்போகுது. இன்றைக்கு இன்றைய உலகத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு உங்க பிசினஸ் நெக்ஸ்ட் லெவல்ல 5x to 100x வரலாம் மாற்றுறதுக்கான எல்லாமே சாயந்தரம் வர்க்கத்துல கொண்டு போக போறோம். சாயந்தரம் ஆங்கிலத்துல தான் வரப்போகுது. ஆனாலும் நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா புரியும். புரியாத செஷனை நீங்க கேட்டீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் தமிழ் எடுக்கணும் அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக தமிழ்ல நம்ம எடுத்து கொடுப்போம் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க நம்மளோட இன்றைய செஷனுக்கு போகலாம். இன்றைய செஷன் யூடியூப்லயும் உங்களுக்கு அவைலபிள் ஆயிடும். அதனால யூடியூப்லயும் பார்த்துக்கலாம்ன்றதுனால கண்டிப்பா யூடியூபோட லிங்க்கும் கொடுக்குறோம். ஒருவேளை மிஸ்பிளேஸ் ஆனா நீங்க இங்க கேட்டாக்க இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு அதுக்காக சொல்றேன். யாழி குருகுலம் அப்படின்னா ப்ளூ கலர் வந்துச்சுன்னா யாழி குருகுலம்ல இருக்க ஐஆம் யூனிக்னு அர்த்தம். ரெட் கலர் வந்துச்சுன்னா ஐஆம் யூனிகான்னு அர்த்தம். கிரீன் கலர் வந்துச்சுன்னா வெல்னஸ்க்கு உள்ளது. வெல்னஸ் இன்னும் நம்ம ஸ்டார்ட் பண்ணல. இந்த ரெண்டு தான் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டைம் இல்லாத காரணத்தினால இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுவோம் டைரக்டா. கிரியேட்டிங் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வித்தவுட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மன அழுத்தமின்றி வேலை வாழ்க்கை சமநிலை உருவாக்க போறோம். இதுதான் நம்ம பார்க்க போறோம். மனம் மற்றும் உடல் நலனுக்கான வேலை வாழ்க்கை சமநிலையின் முக்கியத்துவத்தை நீங்க இன்னைக்கு புரிஞ்சுக்க போறீங்க. சமநிலையை சீர்குலைக்கும் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை மன அழுத்த காரணிகள் அடையாளம் காண போறோம். நேர நிர்வாகமும் வரம்புகளையும் அமைக்க நடைமுறை உத்திகளை நம்ம கற்றுக்கொள்ள போறோம். நிலையான வேலை வாழ்க்கை சமநிலையை அடைய ஒரு தானியக்கப்பட்ட திட்டத்தை உருவாக்க போறோம். நம்ம அடுத்தது ஐஸ் பிரேக்கர் கேள்வின்னு இருக்கு. அது என்னன்னா லைஃப் வீல் அசஸ்மெண்ட்னு ஒண்ணு இருக்கு. வீல் ஆஃப் லைஃப் .ioன்னு ஒண்ணு இருக்கு. நீங்க அங்க போனீங்கன்னா அவங்க கேட்டுட்டே வருவாங்க, ஒன்னொன்னா கேட்பாங்க. ஃபினான்ஸ் நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா, 1 to 10 ஸ்கேலிங் பண்ணுங்க. அது என்னது 1 to 10? 1ன்னா சூப்பரா இருக்கேன், 1ன்னா நல்லா இல்லைன்னு அர்த்தம், 10ன்னா சூப்பரா இருக்கேன்னு அர்த்தம், 10ன்னா ஹையஸ்ட் மார்க்னு அர்த்தம். 10 ரூபாய்னா 1 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் இருக்க விஷயம், அதானும் 1 லட்சத்துக்கும் 1 கோடிக்கும் இருக்க வித்தியாசம்னு வச்சுக்கோங்க. நீங்க 1 லட்சம் கொடுத்தா சந்தோஷமா இருப்பீங்களா, 1 கோடி கொடுத்தா சந்தோஷமா இருப்பீங்களான்ற மாதிரி உங்களோட உடல்நிலைய 1 லட்சமா இல்ல 1 கோடியா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல ரெண்டுத்துக்கும் நடுவில் 50 லட்சம் போலதான் இருக்கு, இல்ல 20 லட்சம் போலதான் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல வச்சுக்கோங்க. எல்லாம் மணியா வச்சா டக்குன்னு ஈர்க்கும்ன்றதுக்காக நான் சொல்றேன்.
அப்போ எல்லாமே வந்து 1 lakh to 1 crore. அப்போ ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸும் நீங்க 1 lakhல வச்சிருக்கீங்களா 1 கோடியில வச்சிருக்கீங்களா? 1 கோடி அப்படின்றது 10, 1 lakhன்றது கம்மி. அப்ப என்ன ஆகும்னா இந்த வீல் அப்படின்றது சுத்தணும் அப்படின்னா ஒண்ணு எல்லாம் 25 வச்சிருக்கணும், இல்ல எல்லாம் 30 வச்சிருக்கணும், இல்ல எல்லாம் 40 வச்சிருக்கணும், எல்லாம் 10 வச்சிருக்கணும். இந்த உலகத்துல எல்லாத்தையும் 10 யாராலையும் வச்சுக்க முடியாது. அட்லீஸ்ட் எல்லாத்தையும் 8ஆச்சும் வச்சுக்கணும். ஆனா ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒண்ணுத்துல 4 வச்சிருப்பாங்க, ஒண்ணுத்துல 6 வச்சிருப்பாங்க, ஒண்ணுத்துல 10 வச்சிருப்பாங்க. இது என்னங்கன்னா இந்த வீல் சுத்தாது, ரவுண்டா சுத்தாது. அப்ப என்ன ஆகும்னா நமக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகும். wheeloflife.io அப்படின்னு ஒண்ணு இருக்கு, நீங்க போங்க. அத யாரோ ஒருவர் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க, ஒரு ஐஓ அப்படின்றது ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த கம்பெனில நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இது ஃப்ரீ தான், காசுலாம் கிடையாது. பிடிஎஃப் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதாவது வாழ்க்கையில் பல்வேறு பகுதிகளில் வேலை, குடும்பம், உடல் நலம், தனிப்பட்ட வளர்ச்சி, அது மட்டும் இல்லாம தனிப்பட்ட வளர்ச்சி, சமூக வாழ்க்கை, பொழுதுபோக்குகள், இன்னும் நிறைய இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இல்ல எல்லாத்துலயும் இந்த வீல்ல வந்து பர்ஃபெக்டா நீங்க சுத்திட்டு இருக்கீங்களா? இந்த ஒரு ஐஸ் பிரேக்கர் கேள்வி. இந்த கேள்வி வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். கண்டிப்பா உங்களுக்கு அந்த கேள்வி வந்து சொல்றதுன்றது இருந்தாலும் வேற வழி இல்லை. வேர் டு யூ ஃபீல் அவுட் ஆஃப் பேலன்ஸ்? எந்த இடத்துல பேலன்ஸ் இல்லாம தொங்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கணும். வேலை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு இடையே நல்லிணக்கத்தை அடைதல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது முடியுமா அப்படின்றத பார்ப்போம். வாங்க திருப்பி நம்ம புதுசா ஒரு விஷயத்துக்கு போகலாம். அண்டர்ஸ்டாண்டிங், அதான வேலை வாழ்க்கை சமநிலையை புரிந்து கொள்வது பொதுவான சவால்கள் ஆகும். என்ன சவால் அப்படின்னு பார்த்துருவோம். அப்படியே என்னது வேலை வாழ்க்கை சமநிலை என்றால் என்ன? அதை முதல்ல சொல்லியா அதுக்கப்புறம் பேசியான்னு நமக்கு டைலாக தோணும். அதனால அதை முதல்ல சொல்லிடுறேன். அது என்ன சமநிலை? இப்ப மட்டும் சமநிலையா எல்லாமே இருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனா அது கிடையாது. வேலை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு இடையில் நேரம் மற்றும் ஆற்றலின் ஆரோக்கியமான விநியோகம், சோர்வடையாமல் உற்பத்தி திறனை எப்படி நம்ம அடைய போறோம்? ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா நீங்க வேலை மேல வேலை மேல வேலை மேல வேலை மேலன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கீங்க. அல்போய் சண்முகில வந்து யாரு கமலஹாசன் மாதிரி பண்ணிட்டே இருக்கீங்கன்னு வைங்களேன், கடைசியில என்ன ஆகும்? லைஃப் வந்து இருக்காது. எப்ப பார்த்தாலும் வீட்லயே உட்காந்துக்கிட்டு, வீட்லயே இங்க பாத்தீங்கன்னா குன்னின்னு இருக்காங்கன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன வேலைக்கே போக மாட்டேங்க, என்ன தத்தியா இருக்காங்கன்னு கேட்பாங்க எல்லாரும். வேலை அப்புறம் லைஃப் அப்படின்றது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஒண்ணு நீங்க வீட்டுல இருக்கணும்னாலும் அதே மாதிரி எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும், அதே மாதிரி வேலைக்கு போகணும்னாலும் இருக்கணும். ஆனா நான் வேலை ஃபுல்லா ஒருத்தர் சொல்றாரு, எல்லாரும் கிட்டத்தட்ட 90% மக்கள் சொல்றது என்ன தெரியுமா? நான் எல்லாம் வேலை வேலை வேலைன்னு பார்த்துட்டேன், என்னோட சொந்த லைஃப் விட்டுட்டேன் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. ஏன் எல்லாரும் அதை சொல்றாங்க அப்படின்னா, எண்ட் ஆஃப் த லைஃப், ஒரு பெரிய பணக்காரர் வந்து அவரோட லைஃப் முடிய போகுதுன்னு தெரியும் போது, இன்னும் கொஞ்சம் பெட்டரா என்னோட வாழ்க்கையில என்னோட பொண்ணு கூட, பையன் கூட, என்னோட மனைவி கூட நான் சந்தோஷமா செலவு பண்ணியிருக்கலாம் என்னோட வாழ்க்கைய அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்காது. அதனாலதான் அவங்க சொல்றாங்க. ஒர்க் லைஃப் அப்படின்னா வேலைக்கும் வாழ்க்கைக்கும் இடையே ஒரு பகுதி இருக்காது அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். வேலைக்கும் வாழ்க்கைக்கும் அவங்க வந்து ஒரு சின்ன வித்தியாசம் காண்றாங்க. அதான் அவங்களால வந்து சரியா இல்லை. சரி, ஓகே, நம்ம அதை எப்படி வந்து சரி பண்ணலாம்? அதுதான் நம்ம வேலை. எப்ப பார்த்தாலும் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு எந்த நிறுவனத்துல போனாலும் 5 மணி நேரம் வேலை செஞ்சா கொஞ்சம் 8 மணி நேரம் வேலை செஞ்சா 12 மணி நேரம், 12 மணி நேரம் வேலை செஞ்சா 15 மணி நேரம். வேலை எவ்வளவு செஞ்சாலும் நிறுவனத்துக்கு பத்தாது. என்ன கேட்டாங்க, நீதான் அப்படியே இந்த கம்பெனியை தூக்கி நிறுத்த போறியான்னு. ஏன்னா அவ்வளவு வேலை செய்வாங்க. ஆனா வெளில வரும்போது ஒருத்தவங்க கூட எனக்கு கங்க்ராட்ஸ் சொல்ல, எதுவுமே சொல்ல. அதனால இந்த நிறுவனம்காக நீங்க போட்டுக்க, உங்க ஃபேமிலிக்காக போட்டீங்கன்னா கண்டிப்பா வேற லெவல்ல அச்சீவ் பண்ணலாம்.
வேற லெவல்ல அச்சீவ் பண்ணலாம். ஃபேமிலி உங்க கூட இருக்கும். நீங்க வேலைக்காக உங்களை பண்ணீங்கன்னா ஃபேமிலி அந்த டைம் திரும்பி பார்த்தீங்கன்னா ஃபேமிலி உங்க கூடயே இருக்காது, காணாம போயிருக்கும். ஃபேமிலி அந்த இடத்துல உங்கள்கிட்ட இருக்காது. அதனால செய்யாதீங்க. காமன் சேலஞ்ச் என்ன? வேலை மற்றும் தனிப்பட்ட இடையில் நேரம் மற்றும் ஆற்றலின் ஆரோக்கிய விநியோகம் இருக்கும். சோர்வடையாமல் உற்பத்தி திறனை அடைதல். எல்லாரும் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? பயங்கர வெறியோட எப்படி தெரியுமா, நான் தூங்காம எல்லாம் வேலை செய்வேன். என்ன பண்ணா இப்ப சமீபத்துல கூட நான் கத்திக்கிட்டது, நடுவுல தூங்காம எல்லாம் வேலை செய்வோம் வெறியோட. இப்ப என்ன வேணும்னா பேர்ன் அவுட் ஆகும், உள்ளுக்குள்ள பேர்ன் அவுட் ஆகி அதானும் ஒண்ணுமே செய்ய முடியாம ஒரு நிமிஷம் தடுமாறும். அதெல்லாம் நிறைய நடக்கும். வீட்டுல நம்மளை வச்சு செஞ்சிருப்பாங்க, திட்டி இருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் மூளைக்குள்ள வந்துடும். அது எப்படி தடுக்கிறதுன்னு தெரியாது. அந்த நேரத்துல நம்ம ஒரு டென்ஷனோட ஓடிட்டு இருக்கோம். அந்த மாதிரிலாம் இல்லாம, அந்த மாதிரிலாம் டென்ஷன்லாம் நம்ம கூட கூட்டிக்காம வீட்டுல சாந்தமா வச்சுக்கிற மாதிரி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கன்வின்சிங்கா இருக்கும். இல்லாட்டி நம்ம கன்வின்ஸ் பண்ண முடியலையா, எப்படி கன்வின்ஸ் பண்றதுன்னு நம்ம கத்துக்கணும். மனுஷன் எல்லாருமே கத்துக்கிட்டு தான் வர்றாங்க. எல்லாருமே இதெல்லாம் பண்ணல. நிறைய பிலிம்ஸ் அதுதான் கத்து கொடுக்குது. அதனால ஒரு குழந்தைங்க கூட எப்படி டைம் பண்றது, குவாலிட்டி டைம், இதெல்லாம் நீங்க கண்டிப்பா கண்டுபிடிக்கணும். அடுத்தது ஆக்டிவிட்டி என்ன பண்ணணும்னா, உங்க வாழ்க்கை, உங்கள் வேலை வாழ்க்கை சமநிலையை தடுக்கும் ஒரு தடையை எழுதணும். எது எனக்கு தடுக்குது அந்த தடையை எழுதணும். மேக்சிமம் நீங்க எல்லாரும் சொல்றது என்ன தெரியுமா? காசு தாங்க. காசு நிறைய இருந்தா பண்ணிடலாம். ஆனா அந்த காசு நிறைய இருந்தாலும் விடாது கருப்பு, விடாது கருப்புன்ற மாதிரி திருப்பி துரத்திக்கிட்டே இருக்கும். ஆனா ஒருத்தங்க பெருசாலாம் காசு சம்பாதிக்க மாட்டாங்க, அவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க. எப்படியோ போயிருப்பாங்கன்னா, நான் பாக்குறேன் ஒரு பர்சனை அவ்வளவு அருமையா ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணுவாரு. எனக்கே ஆச்சரியமா இருக்கும், எப்படா பண்றீங்க? அவ்வளவு சூப்பரா இருக்கும் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். அதெல்லாம் நம்ம கத்துக்கும் போது ஆசையா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத நம்ம பொறுமையா கத்துக்கலாம். அதெல்லாம் ஒன்னொன்னா கத்துக்கலாம். வேலை வாழ்க்கை ஒருங்கிணைப்பு, உங்களுக்கு எது வேலை செய்கிறதோ அதை கண்டறியுங்கள் அப்படின்னு சொல்லலாம். பிராக்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸா வேலையும் வாழ்க்கையும் எது ஸ்ட்ரைட்டா இருக்கோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா பார்ப்போம், டைம் மேனேஜ்மெண்ட் ஐசோவர் மேட்ரிக்கை பயன்படுத்தி நம்ம ஏற்கனவே 2 நாள் முன்னாடி பார்த்த மாதிரி ஐசோவர் மேட்ரிக்ஸை பயன்படுத்தி பணிகளுக்கு முன்னுரிமை அளிக்கணும். அதனால எது முதல்ல பண்ணும், எது அப்புறம் பண்ணும், அது மாதிரி 3 விதி, ஒரு நாளைக்கு 3 முக்கிய பணிகள் மட்டும் எடுத்துக்கணும். அது மூலம் யதார்த்தமா தினசரி இலக்குகளை அமைத்தல், அதெல்லாம் ருட்டீன் டாஸ்கா எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா டக் 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 டக்குன்னு எல்லாம் முடிஞ்சிடும். இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னோடது 2 டைம் ஃபைல் பண்ண வேண்டியிருக்கு. எதுனா ஜிஎஸ்டி 5ஆம் தேதி ஒரு அலாம் வச்சு, 5ஆம் தேதி எனக்கு சம ராசியான நாள், அதனால 5ஆம் தேதி ஒரு அலாம் வச்சுட்டேன். அதுல ஜிஎஸ்டி 1 அப்புறம் 2B எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவேன். 20ஆம் தேதி வரலாம் வெயிட் பண்ண மாட்டேன். ஒன்னு 10ஆம் தேதி டெட்லைனு, ஒன்னு 20ஆம் தேதி டெட்லைனு. ரெண்டுத்தையுமே 5ஆம் தேதியே முடிச்சிடுவேன். நான் டெட்லைன் வரலாம் வெயிட் பண்ணதே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி 20 முடிஞ்சுதான் போன மாசத்தோட தான் இந்த மாசத்துக்கு பண்றாங்க. எப்படி இருந்தாலும் மார்ச் மாசத்தோடது, இப்போ ஏப்ரல் மாசம் நான் போய் பண்ண போறேன்னா ஏப்ரல் மாசத்தோடது வரப்போறது கிடையாது, மார்ச் மாசத்தோட தான் வரப்போகுது. மார்ச் 31 சாரி, மார்ச் 30ஆம் தேதி, சாரி பிப்ரவரியா, மார்ச் 31ஆம் தேதி. இந்த மாசம் 31ஆம் தேதி என்ன இருந்துச்சோ அது மட்டும்தான் வரப்போகுது. அதுக்காக ஏன் 20 நாள் தள்ளி போய் பண்ணோம்? அதுக்காக ஏன் 10 நாள் தள்ளி போய் பண்ணோம்? 5ஆம் தேதி ஃபைல் பண்ணா வேணாம் நான் சொல்ல போறாங்க, மொத்தத்தையும் 5ஆம் தேதி ஃபைல் பண்ணிடுவோம். ஏன் சொல்லுங்க? 20ஆம் தேதி அந்த நெக் மொமெண்ட்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? அந்த நெக் மொமெண்ட் ஃபெயிலியர் ஆகும். அந்த நேரத்துல உடம்பு சரியில்லாம போகலாம், இல்ல வேற எங்கேயாச்சும் ஊர் பயணம் தேவைப்படும், எவ்வளவோ அர்ஜென்சி இருக்கும்.
நான் எல்லாரையும் பார்த்திருக்கேன், அந்த நெக் மொமெண்ட்ல தான் பண்ணுவாங்க. நெக் மொமெண்ட்ன்றது அந்த கடைசி தருணத்துல தான் போய் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. நல்லா இப்பெல்லாம் 5ஆம் தேதியே பண்றேன் பாத்தீங்கன்னா, எல்லாம் டக்கு 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 டக்குன்னு கிரீனா வந்து விழுவோம். நான் பண்ணாம எனக்கு தெரியல, இப்ப தெரிஞ்சிச்சு, பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். 10ஆம் தேதி தானே, அப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன் ஏன் ஒரு மாசம் முன்னாடி க்ளோஸ் பண்ண கூடாதா? ஏன் 5 நாள் முன்னாடி க்ளோஸ் பண்ண கூடாதா? அப்படிலாம் இல்ல, 5 நாள் முன்னாடி தாராளமா க்ளோஸ் பண்ணலாம். ப்ரொக்ராஸ்டினேஷன் இப்பெல்லாம் விடுவோம். ஆனா அது என்ன ஆகும்னா பின்னாடி பெரிய விஷயத்த கொண்டு போகும். அது மாதிரி செட் பவுண்டரிஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. வேலை நேரங்களை வரையறுக்க அவற்றை தெளிவாக தெரிவிக்கணும். அது மாதிரி அத்தியாவசிய பணிகளுக்கு வேலை என்று சொல்ல கத்துக்கணும். பணிகளுக்கு இல்லை என்று, அத்தியாவசிய மற்ற பணிகளுக்கு இல்லை என்று சொல்ல கத்துக்கணும். இப்போ பவுண்டரி, இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா உள்ள உட்கார்ந்து தான் அதோட பவுண்டரி. இந்த பசங்கெல்லாம் வந்து எனக்கு இதை செஞ்சு கூட, அதை செஞ்சு கூட, அதை பண்ணி தண்ணி கூடன்னு நொய் 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 நொயின்றாங்க. நாடா இது, அதுக்குள்ள ஒரு பவுண்டரிய போட்டுக்கிச்சு. நான் இந்த வேலை நேரத்துல இதெல்லாம் நான் முடிச்சுட்டு தான் அடுத்தது பார்ப்பேன்னு டப்புன்னு பவுண்டரிய போட்டுருச்சா, சூப்பரா ஆயிடுச்சு பாருங்க. இப்ப இதோட வேலையை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்தவங்களோட வேலையை கைய வைக்கிறோம். கரெக்டா அந்த டைம் வந்துச்சுன்னு வைங்களேன், நான் என்ன பண்ணுவேன், இதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ணேன், ஒரு இடத்துல என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயா உட்காந்துருக்கும் போது அடுத்தவங்களோட வேலையெல்லாம் முடிச்சு கொடுப்பேன் நான். அதுவே எனக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சிச்சு. பின்னாடி என்ன பண்ணாங்கன்னா, எல்லாம் கொண்டாந்து என்கிட்ட கொடுத்து என்னோட ஒர்க் அதிகமாக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், நான் சீக்கிரமா கிளம்புறேன், 6 மணி 7 மணிக்கெல்லாம் போயிட்டு இருந்தேன்னா, அதுக்கப்புறம் வந்து சரி 7 7:30 8 மணின்னு நினைக்கிறேன். 8 மணி லாஸ்ட் கேப் 8 மணி தான் வரும். 8 9க்குலாம் வரும். 8 மணிக்கு நான் போயிட்டு இருந்தேன்னா, நான் சொல்றேன் 8 மணி ஓகே, இல்ல இன்னைக்கு என்ன நான் 6 மணிக்கு கிளம்புறேன்னு எல்லாம் அப்படியே அப்போ வேலைன்றாங்க. என்னோட வேலை இல்லையா, அது உங்க வேலை அப்படின்னா, அர்ஜுன் எப்படியாச்சும் பண்ணி கொடுன்னு கெஞ்சுறாங்க, காலில் விழுவுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது புரியல, நானே பண்ணுவேன்னு அவங்க கம்ப்ளீட்டா நம்பிட்டாங்க போல. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம பவுண்டரிய செட் பண்ணணும். நம்ம பண்ண மாட்டோம்ன்றது அவங்களுக்கு தெரியணும். இல்லாட்டி என்ன பண்ணா, நம்ம இருப்போன்ற நம்பிக்கையில அவங்க எதையுமே பண்ண மாட்டாங்க. எதிரில் இருக்கவங்க நம்ம தான் எல்லாத்தையும் பண்ணுவோம். நான் கத்துக்கிற ஆர்வத்துல எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா அதுவே பின்னாடி ஒரு பெரிய சுமையா இருந்துச்சு. ஏன்னா என்னோட பொண்ணு ஒரு 2 வயசுல எல்லாம் வந்து சுத்தமா என்ன பண்ணான்னு கூட எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நான் ஒர்க்ல இருக்கேன். ஏன்னா என்னோட பொண்ணு பிறந்த போதுதான் எனக்கு முதல் வேலையே கிடைச்சிச்சு. கரெக்டா என்ன பொண்ணு பிறந்து ஒரே மாசத்துல எனக்கு வேலை கிடைச்சிச்சு. 1 மாசம் 2 மாசம் 2 மாசம் வேலை கிடைச்சிச்சு. அதெல்லாம் ஞாபகம். அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம நல்லா பண்றோம்னா நம்மள என்ன வேணா வச்சு செய்வாங்க. அதனால ஆனா வீட்டுல வந்து நமக்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது. வீட்டுல 8 மணிக்கு போனா நம்மளோட நம்ம கூட இருக்கவங்க தானே காத்திருப்பாங்க. ஆனா அவங்களுக்கும் வயசாகிடும். அவங்க இல்லாத போதுதான் நம்ம இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கலாமேன்னு நமக்கு தோணும். நம்ம டைம் பண்ணாம போயிட்டோமே, அவங்க இல்லையே, குவாலிட்டியா டைம் பண்ணாம போயிட்டோமே அப்படின்னு ஏக்கம் வரும். தயவு செய்து குவாலிட்டியா டைம் பண்ணுவோம். அது மாதிரி எப்ப பார்த்தாலும் வேலையிலேயே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேலையிலே இல்லாம வீட்லயே உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு மரியாதையும் கிடைக்காது, ஒரு மரியாதையும் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. முன்னாடி எல்லாம் வந்து குழந்தைங்க வெளில போய் விளையாண்டுக்கிட்டே இருக்குங்க, வீட்டுக்குள்ள உட்கார வைக்க அவ்வளவோ ட்ரை பண்ணுவாங்க, உட்காராதுங்க. இந்த கோவிட் வந்ததுக்கு அப்புறம், இந்த செல்போன் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் வெளில போக மாட்டேங்குதுங்க குழந்தைங்க, எல்லாம் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குதுங்க. வெளில போய் விளையாடு, வெளில போய் தரத்து விடுறாங்க, வெளில போக மாட்டேங்கிறாங்க யாரும். அந்த அளவுக்கு ஆகி போச்சு. அந்த மாதிரி இந்த வேலை செய்யாம கொஞ்ச நாள் இருந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல எல்லாம் இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களால வேலை செய்ய முடியாம போயிடும். வேலைக்கு போறதே ஒரு வெறுப்பா இருக்கும். அப்படிதான் வந்து என்னாச்சுன்னா, கூகுள்ல வந்து ஈஸியா இருக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம், நிறைய அட்வான்டேஜ் இருந்துச்சு, எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. இனிமேல் நீ 12 hours வேலை செய்யி,
அதுவும் ஆபீஸ் வந்து வேலை செய்யுன்னு சொல்லிட்டாங்க. செம்ம கடுப்பாயிடுச்சு எல்லாருக்கும். ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் இல்ல, நிறைய இருக்கு. லே ஆஃப் நிறைய நடக்க ஆரம்பிச்சிச்சு. எக்கச்சக்கமான லே ஆஃப் நடக்குது. எல்லாத்தையும் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, என்ன இப்படி மாறிட்டு இருக்குன்னு. ஏன்னா கூகுளே பண்றாங்கன்னா மத்த எத்தனை பேர் அதை பண்ணுவாங்க? இங்க பண்ணலன்னா நான் லே ஆஃப் அப்படின்னு பல்க் பல்கா வந்து நம்ம இப்ப மார்ச் 2025 வந்து பண்ணிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கம்பெனி லே ஆஃப் நடந்துட்டு இருக்கு. அடுத்தது வாங்க, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். ஓய்வு மற்றும் மனநிறைவுக்கான நேரத்தை வந்து ஒதுக்கணும் அப்படின்னு சொல்றோம். வேலை தனிப்பட்ட வாழ்க்கைக்கு இடையில் ஒரு சடங்குகளை, அதான ரிச்சுவல்ஸ் மாதிரி ஒன்று வச்சுக்கணும். எடுத்துக்காட்டு மாலை நடை, ஜேர்னலிங் பண்றது, நடந்து போறது, வெளில போறது, ஒரு பழக்கத்தை உண்டு பண்ணிக்கோங்க. புதுசா இருக்கு, ஆமா புதுசா தான் இருக்கு, அதுக்கு என்ன இப்போ தாராளமா கேட்கலாம். ஒரு பழக்கத்தை நீங்க உண்டு பண்ணிக்கோங்க. நிறைய விஷயத்த பண்ணணும். இது வந்து உங்களுக்கு வேற லெவல்ல வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ நம்ம அடுத்தது பார்ப்போம். ஏன்னா இந்த புது புது பழக்கங்கள், இப்போ நீங்க ஏதாச்சும் ஒரு கோயிலுக்கு போனோமா, டெய்லி வந்து ஏதாச்சும் ஒரு கோயில், மாஸ், இல்லாட்டி சர்ச் போறீங்களா, கவலை இல்லை. நீங்க எந்த மதமாக இருந்தாலும் வேற எல்லா இடத்துக்கும் போகலாம். நீங்க புத்திசம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அதுக்குன்னு அந்த இடத்துக்கும் போகலாம். நீங்க இந்துவா இருந்தா கூட நீங்க கண்டிப்பா சர்ச் போடலாம். எல்லாம் யாரும் வரக்கூடாதுன்னா தடுக்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பா நீங்க போகலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அடுத்ததுக்கு வருவோம். அடுத்தது வந்து ஆக்டிவிட்டி. உடனடியாக செயல்படுத்த ஒரு உத்தியை வந்து தேர்வு செய்யுங்கள். ஏன்னா அதான் உடனடியாக செயல்படுத்த முடியும். அடுத்தது வந்து வேலை வாழ்க்கை ஒருங்கிணைப்பு. உங்களுக்கு எது வேலை செய்கிறதோ அதை வந்து எப்படி கண்டறிய முடியும் அப்படின்னு பார்க்கலாம். நெகிழ்வான வேலை, பிளெக்சிபிள் ஒர்க், அதை எப்படி நம்ம கண்டு போறோம் அப்படின்னு. நீங்கள் எப்பொழுது எங்கே மிகவும் உற்பத்தி திறனுடன் இருக்கிறீர்கள் என்பதை அடையாளம் காணுதல். கவனம் மற்றும் தளர்வை ஊக்குவிக்கும் ஒரு பணியிடத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இந்த பாட்டு நடுவில் அந்த ஒரு ரெஸ்ட்னு ஒண்ணு தேவைப்பட்டுச்சு. என்னோட ஆபீஸ்ல எங்களுக்குலாம் வந்து தூங்குறதுக்கு ஸ்பேஸ் கொடுப்பாங்க. காலைல 7 o'clock போயிடுவேன். 6 மணிக்கு எங்க வீட்டுல இருந்து கிளம்பி 7 மணிக்கு அங்க போயிடுவேன். நடுவில் வந்து ஒரு 1 to 2 இல்ல 12:30 to 2 வரலாம் ஏதாச்சும் ஒரு இடத்துல போய் தூங்கிடுவேன். நான் கிட்ட 1 hour to 1.5 மணி நேரம் செம்ம தூக்கம், அப்படியே மூண்டுலாம் மாறி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா நைட் 8 மணி வரலாம் வேலை செய்வேன். ஏன்னா அந்த நடுவில் அந்த 2 மணி நேரம் ரெஸ்ட் இருக்குதுக்குமா, அது உங்களை அடுத்த 7-8 மணி நேரத்துக்கு செம்ம ஆக்டிவா வச்சிருக்கும். இந்த 2 hour 3 hour ரெஸ்ட் இருக்குல்ல, அது பாடி வந்து ரீகண்டிஷன் பண்ணிடும். அந்த மாதிரிலாம் நீங்க வந்து நிறைய ரிலாக்ஸேஷன் பண்ணலாம். காலையில வந்தோடனே ஜிம் பண்ணீங்கன்னு வைங்களேன், பாடி டயர்ட் ஆயிடும். சாயந்தரம் வீட்டுக்கு போகும்போது ஜிம் பண்ணீங்கன்னு வைங்களேன், பாடி டயர்ட் ஆனா போய் அப்படியே தூங்கிடலாம். அங்கேயே ஷவர் இருக்கும், எல்லாமே இருக்கும். எங்களோட ஆஃபீஸ்ல அப்படி இருக்கும். இல்லாட்டி வெளில நீங்க போகும்போது அந்த மாதிரி ஒரு இடத்த போய் நீங்க சூஸ் பண்ணி சாயந்தரம் வந்தோடனே ஜிம் போற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்த பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. அப்படி இல்லாட்டி நடுவில் வந்து ஒரு 1/2 hour ஜிம் போய் பண்ணிட்டு அப்படியே போய் பெட்ல படுத்து தூங்கிட்டு டக்குன்னு அலாம் வச்சு அந்த 1.5 hourல ஏஞ்சிடும். அதுவும் 1 hourல ஏஞ்சிடும். அப்புறம் 1/2 hour ஃபார் 1/2 to 40 minutes ஒரு ஃபுட்டு. அதுக்கப்புறம் திருப்பி ஒர்க்குன்னா ஒர்க்கு, எங்க ஒரு ஒர்க்கில் அப்படி ஒரு ஒர்க்கு அடின்னு வச்சு தள்ளலாம் தாராளமா. அப்போ பிளெக்சிபிளா ஒர்க் பண்ண கத்துக்குங்க. நான் ஒர்க் பண்றேன், அப்படியே ஆபீஸே என்னோடது, கண்டிப்பா உங்களுக்கு யாரும் எதுவும் பண்ண போறது இல்லை. ஆபீஸ்ல போகும்போது நான் அதை கத்துக்கிட்டேன். அவ்வளோ பெரிய ஆபீஸா இருந்தாலும் எதுவுமே பண்ண மாட்டாங்க, நான் அதை கத்துக்கிட்டேன். குட்டி குட்டி ஆபீஸ்ல நீங்க போனீங்கன்னா செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க திறமையை மதித்து நிறைய விஷயங்களை கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா பெரிய ஆபீஸ்ல எல்லாம் பண்ணீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் புள்ளி மாதிரி தான். அடுத்தது வந்து பார்க்கலாம், ரோல் ஆஃப் செல்ஃப் கேர். இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அது வளர்றதுக்கு அதே தண்ணி ஊத்திக்கிட்டு பாருங்க, பார்க்கும்போதே ஆசையா இருக்குல்ல.
அதுதான் இது என்னன்னா தூக்கம், உடற்பயிற்சி மற்றும் தனிப்பட்ட பொழுதுபோக்குகளோட முக்கியத்துவம். கவனச்சிதறல்கள் இல்லாமல், அதாவது டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம அன்புக்குரியவருடன் தரமான நேரத்தை செலவிடுறது. நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு இந்த நம்ம சூரிய வம்சம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அந்த படத்துல பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து சொல்லுவான், திடீர்னு வருவான், பார்த்து அந்த ஏதோ ஒரு எடுக்கிறதுக்கு எடுத்துட்டு அவன் போயிடுவான். திடீர்னு இவ்வளவு இதா வந்தீங்க, லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா என்ன கப்புன்னு ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கேட்பான். ஏன்னா அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா டக்குன்னு ஒரு கால் வந்தோன்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிடுவோம். ரொமான்ஸ் பண்றது கூட முடியாது அந்த இடத்துல. ஒரு நல்லதா ஒரு குழந்தைகிட்ட நம்ம பேசிட்டு இருக்கும்போது கால் வந்து அந்த அதே கொலாப்ஸ் பண்ணிவிடும். ஒரு குழந்தைகிட்ட டிஸ்கஷன் பண்றதோ, தன்னோட மனைவி கிட்ட டிஸ்கஷன் பண்றதோ, இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல பண்ணும்போது இந்த கால்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிடும். எப்பயுமே டிஸ்கஷன் பண்ணும்போது என்ன வாக்குவாதம் அதிகமாயிடும். அதனால கொஞ்சம் ஒரு சில இடத்துல எல்லாம் வந்து மோதல் கூட வரும். அதனால ஓரளவுக்கு பண்ணுங்க. நிறைய பேசாதீங்க, கம்மியா பேசுங்க, நிறைய ஆக்டிவிட்டி பண்ணுங்க. ஆக்டிவிட்டி பண்றதுலயே டைம் ஸ்பெண்ட் ஆகும், பேசுறது கம்மியா இருக்கும். ஏன்னா பேச பேச என்ன ஆகும்னா நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் வரும், அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதனால அதை விட பேசுறது கம்மியான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் கம்மியா இருக்கும். அதே ஆக்டிவிட்டி நிறைய இருந்துச்சுன்னா இந்த பிரசன்ஸ் அதிகமா, மெமரிஸ் அதிகமா. ஏன்னா பாதி ஆக்டிவிட்டிலேயே டைம் போகும்ல, அப்ப மெமரிஸ் தான் அதிகமாகும். இங்கேருந்து கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா கோயிலுக்கு போற டைம்ல வண்டி தான் கவனமா ஓட்டணும், எல்லாமே பண்ணணும், பேசுறது அதிகமா இருக்காது, சொன்னாலே புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். வாங்க அடுத்ததுக்கு போகலாம். உங்களை நீங்க தான் வந்து தண்ணி ஊற்றி வளர்த்துக்கணும். அது மாதிரி குரூப் டிஸ்கஷன்ல வந்து வேலை வாழ்க்கை சமநிலை உங்களுக்கு என்ன அர்த்தம் கொடுக்குது, அதை நீங்க எப்படி தானி தனி பயனாக்கலாம் அப்படின்றத நீங்க பார்க்கலாம். தனி பயனாக்கலாம் அப்படின்னா நீங்க அப்படி தனியா, உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன், ஸ்கிரீனை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஸ்கிரீன் அப்பியர் ஆயிடும். ஒரு நிமிஷம். ஸ்கிரீன் அப்பியர் ஆயிடுச்சு, தேங்க்யூ. இப்ப வந்து தனி பயனாக்கலாம்னா உங்களுக்கானதான் நீங்க மாத்திக்கலாம். எப்படி மாத்தலாம்னு ஒரு 4-5 பேர் கூட டிஸ்கஸ் பண்ணுங்க. யாராச்சும் ஒருத்தங்க ஏற்கனவே இந்த மாதிரி ஒர்க் லைஃப் பேலன்ஸ் சூப்பரா பண்றாங்கன்னா, அது மாதிரி சமநிலை திட்டத்தை நம்ம ஒண்ணு உருவாக்கலாம். என்ன மாதிரி சமநிலை திட்டத்தை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை வாழ்க்கை சமநிலை திட்டத்தை எப்படி உருவாக்குங்க அப்படின்னு பார்க்கலாம். சமநிலையற்ற ஒரு பகுதியை அடையாளம்ன்றாங்க. எந்த பகுதியில நம்ம சமநிலை இல்லை, அதை மேம்படுத்த ஒரு குறிப்பிட்ட உத்தியை வந்து நம்ம தேர்வு செய்யணும். அடுத்த 7 நாட்களுக்கான செயல் திட்டத்தை அமைக்கணும். ஏன்னா அந்த ஐசோவர் மேட்ரிக்ஸ்ல நம்ம என்ன சொன்னோம், நமக்கு தெரிஞ்சது எது, தெரியாது எது, புரிஞ்சது எது, புரியாது எது. ஆனா எது ப்ரையாரிட்டியா இருக்கணும், எது நான் ப்ரையாரிட்டியா இருக்கணும், எது டெலிகேட்ல இருக்கணும். டெலிகேட்னா வேணும் ஆனா இம்பார்ட்டன்ட் இல்ல. இந்த ஹை ப்ரையாரிட்டி ஹை இம்பார்ட்டன்ட், இது இம்பார்ட்டன்ட், இது இம்பார்ட்டன்ட்டே இல்ல அப்படின்னு ஒரு பகுதி இருக்கும். ஒரு நண்பர் வருவாரு, இம்பார்ட்டன்ட்டே இல்லாத ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா அவருக்கான வேலையை ஒண்ணு நம்மளை செய்ய சொல்லுவார், அதுக்கும் நமக்கும் சம்பந்தமே இருக்காது, இது இம்பார்ட்டன்ட்டே இல்லாத ஒரு விஷயம். இன்னொரு ஒரு விஷயமா இருக்கும், ஒரு ஏதோ ஒரு விஷயத்த வந்து நீங்க பார்சல் அனுப்பணும், அது ரொம்ப லெஸ் இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு கூட பார்சல் அனுப்பிக்கலாம், ஆனா அது லெஸ் இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டண்டா ஒரு விஷயம் இருக்கும், இன்னைக்கே முடிச்சாகணும், நாளைக்கே வந்து பில்லு கட்டலைன்னா நாளைக்கு ஃபைன் போட்டுருவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஹை ப்ரையாரிட்டி. இம்பார்ட்டன்ட் தான் ஆனா அதுக்கு அவகாசம் இருக்குன்னா அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான், கொஞ்சம் லோ ப்ரையாரிட்டி. அதனால இம்பார்ட்டன்ட் இல்ல ஆனா அது செய்யணும் அப்படின்னா அது அதை விட லோ ப்ரையாரிட்டி. சுத்தமா எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாத ஒரு வேலையா இருக்கும், அது வந்து இன்னும் லோ ப்ரையாரிட்டி. செடிக்கு தண்ணி ஊத்தணும், காலையில போகும்போது ஊத்தணும்,
இல்லாட்டி சாயந்தரம் ஊற்றணும். நடுவில் ஊற்ற முடியாதுல்ல. காலைல உங்களுக்கு அர்ஜென்ட் வேலை இருக்கு, அப்போ செடி வந்து பெரிய இம்பார்ட்டன்ட் இல்லை. ஆனா நீங்க சாயந்தரம் ஊற்றலாம். சாயந்தரம் அது லோலேருந்து மீடியம் வந்து மீடியம்லேருந்து வந்து லாஸ்ட்ல ஹைக்கு வந்துடும். ஏன்னா அது ஹை ப்ரையாரிட்டிக்கு வந்துடும். நீங்க எதை வந்து இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு விடுறீங்களா அது ஒரு இடத்துல ஹைக்கு வந்துடும். மூணாவது இருக்கிறது தேர்ட் ப்ரையாரிட்டியில இருக்கிறது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டிக்கு வந்துடும். எப்படின்னா அது கவனிக்காத. அப்போ அதுக்கு டைம் இருக்கு. ஒண்ணுக்கும் டைம் லிமிட்னு ஒண்ணு இருக்கு. அந்த டைம் லிமிட்டை தாண்டும் போது ஹை லெவலுக்கு வந்துடும். ஏன்னா அதுக்கப்புறம் செடி உயிரோட இருக்காது, அதுக்கு தண்ணி ஊற்றி தான் ஆகணும். அப்போ நீங்க யோசிக்கணும் எது இம்பார்ட்டன்ட் எது இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு நீங்க யோசிக்கணும். அப்படி யோசிச்சாதான் உங்களால வந்து நிறைய விஷயங்கள் செய்ய முடியும். நிறைய விஷயங்கள் ஒரே நிமிஷத்துல செய்ய முடியும். ப்ரையாரிட்டியில சிக்கணும். அடுத்தது வந்து 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம். இப்போ வந்து பிரேக் ரூம் கொடுக்கலான்னா இது நம்ம யூடியூப்காக பண்றதுன்றதுனால பெருசா பிரேக் ரூம்லாம் கொடுக்கல. நீங்க என்ன பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு 2-3 பேரா வச்சுக்கிட்டு ஒரு திட்டத்தை உருவாக்குங்க. என்ன மாதிரி திட்டம் பண்ணா நல்லா இருக்கும். அது கொஸ்டின்ஸ் ஏதாச்சும் ஒரு விஷயத்த கமிட் பண்ணிட்டு அந்த ஹேபிட்டா மாத்த ஆரம்பிங்க. இப்போ உங்க ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்றதுக்கு உங்களால முடியலன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுல உட்காந்து ஸ்பெண்ட் பண்றது என்ன கிறுக்குத்தனமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அப்படி வீட்டு பக்கத்துல பீச் இருந்துச்சுன்னா பீச்சுக்கு கூட்டிட்டு போங்க, பார்க் இருந்துச்சுன்னா பார்க்கு கூட்டிட்டு போங்க. இல்ல ஏதாச்சும் ஒரு கோயில்ல வந்து நிறைய குளம்லாம் இருக்கும்ல, தெப்ப குளம்லாம் இருக்கும். பாசிட்டிவ் அயான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பாசிட்டிவ் அயான்ஸ்னு ஒண்ணு வந்து இருக்கு. நீர்நிலைக்கு பக்கத்துல தான் இந்த பாசிட்டிவ் அயான்ஸ் இருக்கும். நீர்நிலைக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்தீங்கன்னா அது குளமா இருக்கலாம், குட்டையா இருக்கலாம், ஏரியா இருக்கலாம், பெரிய பெரிய விஷயங்கள் எதா இருந்தாலும் அது பக்கத்துல போய் அந்த நீர் இருக்கணும். நீர் இல்லாத இடத்துல போய் நின்றாதீங்க, வேஸ்ட். ஆஹா சொல்லிட்டாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீர் இல்லாத இடத்துல போய் நின்னீங்கன்னா வேஸ்ட். நீர் இருக்கணும், தண்ணி இருக்கணும். தண்ணி இல்லாத இடத்துல போய் நின்ட்டான் சொல்லிட்டாங்க நானும் வந்து நிக்கிறேன்னு போய்லாம் நின்றாதீங்க. தண்ணி இல்லாத இடத்துல நின்னா எந்த பாசிட்டிவ் அயனும் இருக்காது. தண்ணி இருக்கிற இடத்துல நின்னீங்கன்னா சுத்தி ஒரு பாசிட்டிவ் அயன்ஸ் கூடும். பசங்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் வந்து மெமரி ஜாஸ்தியா வரும், ஃபீல் பண்ணுவாங்க. அந்த இடத்துல ஒரு சாந்தம் வரும். எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் சனிக்கிழமை ஆனா என்னோட ஹஸ்பண்ட் என்ன அங்க கூட்டிட்டு வருவா தெரியுமா, அப்பா வந்து என்ன அங்க கூட்டிட்டு போவாங்க தெரியுமா, அவ்வளவு ஜாலியா இருக்கும். மெமரிஸை கிரியேட் பண்ணுங்க. பக்கத்துலதான் இருக்கும். உங்க பக்கத்திலேயே குளம் இருக்கும், உங்க பக்கத்திலேயே ஏரி இருக்கும், உங்க பக்கத்திலேயே பீச் இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா அழைச்சிட்டு போக மாட்டோம். இங்கதானே இருக்கு பீச்சு. ஊர்ல இருந்து ஒருத்தவங்க வருவாங்க வருஷம், அவங்க வரும்போதுதான் நம்ம பீச்சுக்கு போவோம். நம்மளா கூட்டிட்டு போவோமா? வாய்ப்பு இல்லை ராஜா, கூட்டிட்டே போக மாட்டான். ஏன்? மெத்தனம். இங்கதானே இருக்கு பீச்சு. நான்லாம் வாரம் பீச் போவேன். வாரம் சனி ஞாயிறு ஆனா பீச்சுக்கு போயிடுவேன். என்னோட வண்டி எடுத்துட்டு பீச்சுக்கு போயிடுவாங்க. 2 மணி நேரம். காலையில 5 மணிக்கு எடுத்துட்டு போனேன்னா பீச்சில் போய் சேர்றதுக்கு 5:20 ஆயிடும். அப்படியே போய் உட்காந்துட்டு அப்படியே ஜாலியா கடல் காத்தெல்லாம் வச்சு 8 மணி வேக்க வரும். அப்படியே வேக்கும். 2 மணி நேரம் பீச்ல போய் சுத்திட்டு வருவோம். அந்த பாசிட்டிவ் என்ஸ் அப்படியே உடம்புக்குள்ள ஊறும் பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா போங்க. ஏதாச்சும் ஒரு காரணத்தை வச்சுதான் போக முடியும். அப்போ உங்க கூட ஸ்பெண்ட் பண்ண முடியும் டைம். குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அடுத்தது வந்து ஃபைனலா ஒரு டேக்அவே சமநிலை. அது டேக்அவேக்கு அடுத்தது முன்னாடி இது. சமநிலை என்பது முழுமை பற்றியது அல்ல. பர்ஃபெக்ஷன் ஒன்றும் கிடையாது. பேலன்ஸ் அப்படின்றது பர்ஃபெக்ஷன் கிடையாது. ஆனால் உங்கள் நல்வாழ்வுக்கு உதவும் வேண்டும் என்ற தேர்வுகளை பற்றது அப்படின்றது. உங்களுக்கு என்ன வேணுமோ அது நல்லது நடக்கிறது தான் சமநிலை அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி எங்கேயும் தொங்கிட்டு கிடப்பீங்க. அது தொங்கிட்டு கிடக்காம சமநிலைக்கு வாங்கன்னு சொல்றது. இன்னைக்கு என்ன டிக்கி டேக்அவே அப்படின்னு பார்த்தோம்னா, வேலை வாழ்க்கை சமநிலை என்பது உற்பத்தி திறனை தியாகம் செய்யாமல், ப்ரொடக்டிவிட்டியை நம்ம அதே தியாகம் செய்யாமல் நல்வாழ்வுக்கு முன்னுரிமை அளிப்பது. நம்ம என்ன பண்ணோம்,
சும்மா போய் உட்காந்துட்டு வேலைக்கு வந்தோமா போனை நோண்டிட்டு இருப்போம், யூடியூப் நோண்டிட்டு இருப்போம், ஷார்ட்ஸ் நோண்டிட்டு இருப்போம், என்னென்னத்தையோ பார்த்துட்டு இருப்பீங்க. உருப்படியா அந்த நேரத்துல எங்கேயாச்சும் வீட்டை கூட்டிட்டு போய் வீட்டுல இருக்கவங்களை கூட்டிட்டு போயிட்டு ஏதாச்சும் ஒரு பீச்லயோ பார்க்லயோ ஒரு ரவுண்டு சுத்திட்டுலாம்ல. அது செய்வோமா? செய்ய மாட்டோம். டைம் இல்லப்பா. எங்க டைம் இல்ல? அது டைம் எல்லாம் இருக்கு. அந்த மாலைகள்லாம் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் இங்க இருக்க பீச் தானே, அது தெரியாது பாருங்களா? அது தெரிஞ்சுன்னா அவங்களே போக மாட்டாங்களா? நம்மளோட பிரசன்ஸ் எதுக்கு? அப்புறம் என்னத்துக்கு நம்ம அப்பாவா இருக்கணும்? அப்புறம் எதுக்கு நம்ம புருஷனா இருக்கணும்? அப்புறம் எதுக்கு நம்ம வந்து மனைவியா இருக்கணும்? நம்ம எதுக்கு வந்து நம்ம அவங்களோட பிள்ளைங்களா இருக்கணும்? அவங்க கூப்பிடுறாங்க, எல்லாம் வரல, எனக்கு வேலை இருக்கு, நான் பிள்ளையா இருக்கேன், எல்லாம் வரல, வேலை இருக்கு. அப்புறம் ஏன் பிள்ளையா இருக்கணும்? நான் இப்ப ஒய்ஃப்னு வச்சுக்கலாம், ஒருத்தரோட ஒய்ஃப் நான் அப்படின்னா நான் அப்புறம் ஏன் ஒய்ஃபா இருக்கணும்? அவர் கூப்பிடுறாரு, அம்மா போயிட்டு வரலாம், அதெல்லாம் வேணாங்க. அப்புறம் எதுக்கு ஒய்ஃபா இருக்கணும்? நான் ஹஸ்பண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் வந்து கூட்டிட்டு போல, ஒய்ஃப் கூப்பிடுறாங்க, இல்ல ஒய்ஃப் கூப்பிடுறாங்க, எல்லாம் வரலப்பா, பிஸியா இருக்கேன். அப்புறம் எதுக்கு நீங்க ஹஸ்பண்ட்? வேற மாத்திட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே. ஒய்ஃப், நான் ஒய்ஃப் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஹஸ்பண்ட் கூப்பிடுறாங்க, அதெல்லாம் ஒய்ஃப் கூப்பிடுறாங்க, வரல அப்படின்னா என்ன பண்றது? இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. குழந்தைங்க, உங்க குழந்தைங்க வரலன்னா வேற குழந்தைங்கள கூட்டிட்டு போக முடியும்? யாரா இருந்தாலும் கூப்பிடுறாங்க, ஏதாவது செய்யறாங்கன்னா நமக்காக ஏதோ ஒரு குவாலிட்டி டைம் அவங்க கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, மெமரிஸை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. தயவு செய்து போங்க. வீட்டுல உட்காந்து எல்லா விஷயத்தையும் பேச முடியாது. காலார போகணும், நடக்கணும், பேசணும், ஜாலியா இருக்கணும், சந்தோஷப்படணும், அங்க இருக்க கண்ட பொருளை வாங்கி சாப்பிடணும், வாந்தி எடுக்கணும், பயங்கரமா இருக்கணும். 2 நாள் வாங்கி எடுத்தாலும் வைத்தல அடிச்சாலும் திட்டு வாங்கணும், பரவாயில்ல, திருப்பியும் போகணும், எல்லாம் கவலைப்படாதீங்க, திருப்பியும் போகணும். என்ஜாய்மெண்டே தனி தெரியுமா? போன வாரம் நாங்க போனோம், ஆனா அதை சாப்பிட்டேன், அம்மா ஒத்துக்கல. இந்த வாரம் போனோம், இன்னும் சூப்பரா இருந்துச்சு, அதை பார்த்தேன், இதை பார்த்தேன். கதையை உருவாக்கணும். உங்களுக்கான கதையை எப்படி உருவாக்குவீங்க? ஒர்க் லைஃப் பேலன்ஸே இல்ல. சும்மா போய் ஃபாரின்ல உட்காந்துட்டு 20 வருஷம் கழிச்சு வர்றது, வந்து போயிட்டு அது திருப்பி மேலோகம் போயிடுறது, இதெல்லாம் வாழ்க்கையா? என்னோட நண்பர் ஒருத்தர் அப்படித்தான், என்னோட இதை வந்து கண்டிப்பா அவங்க இது ஒரு நேரடி வாழ்க்கையை சொல்லும் போது நீங்களும் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா குத்தம் கதறும், கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் குத்தம், உள்ளுக்குள்ள சுருன்னு இருக்குன்னு சொல்லுவீங்க. வழியே இல்லை, நான் சொல்லிதான் ஆகணும். உங்களை சொல்ற மாதிரியே தோணும். அவங்களெல்லாம் நிச்சயமா சொல்ல. என்னோட சித்தி பொண்ணு ஒண்ணு, ஒரு வாழ்க்கையை தொலைச்சிச்சு. இது ஒரு வருஷம் போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வந்தோன்னா கொஞ்ச நாள் கழிச்சு ஆள் போயிட்டாரு. வாழ்க்கையே இல்லை அவருக்கு. இதெல்லாம் ஒரு லைஃபா? தயவு செய்து போங்க, கொண்டாடுங்க லைஃப. போயிட்டு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வச்சுக்கூட போய் சம்பாதிக்கிறேன்னு போய் உட்கார்ந்துக்காதீங்க. இங்க பார்த்தா ஒருத்தர் என்னன்னா போய் வந்து வேலையே இல்லாம போயிட்டாரு, இன்னொருத்தர் என்னன்னா போறாரு, குடும்பமே இங்க காணாம போயிடுச்சு. ஒய்ஃப் எங்க இருக்குன்னு தெரியல, பசங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல. ஒரு இடத்துல பார்த்தா யார் யார் எங்க இருக்காங்கன்னே தெரியல. 5 வருஷமா ஒரு இடத்துல 5 வருஷம் குடும்பம் இருக்கு, அடுத்து பார்த்தா அவங்க ஒய்ஃபு இதான் என்னோட ஹஸ்பண்ட்றாங்க, இவரு ஹஸ்பண்டு இதான் என்னோட ஒய்ஃப்னு வேற வேற ஆளுங்களா காமிக்கிறாங்க. குழந்தைங்க எங்க இருக்குன்னே தெரியல. ஒரு குடும்பமும் வாழவே இல்லை. ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னா அங்க குடும்பமே இருக்காது. அதான் தயவு செய்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணுங்க. வர காலம்லாம் ரொம்ப டஃபஸ்டா இருக்கும். சிறிய நிலையான முயற்சிகள் நீண்ட கால சமநிலையையும் குறைந்த மன அழுத்தத்தையும் உருவாக்கும். ஏன்னா இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ் கம்மியாயிடும். அது மாதிரி உங்க பர்சனலைஸ் தனிப்பயனாக்கப்பட்ட அணுகுமுறையை வந்து வேலை வாழ்க்கை ஒருங்கிணைப்பை வந்து நிலையானதாக ஆக்குகிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிலையானதாக ஆக்குகிறது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லாட்டி நிலை இல்லாம போயிடும், குடும்பம் செதறிடும், செதறதாங்க மாதிரி செதறிடும். குடும்பம் நல்லா இருக்கணும்னா முதல்ல ஏதாச்சும் ரீசன் சொல்லி எங்கேயாச்சும் கூட்டிட்டு போய் அவங்கள மெமரிஸை கிரியேட் பண்ணுங்க. அவங்க விட்டு போவே மாட்டாங்க, யாரும் யாரையும் விட்டு போக மாட்டாங்க, எதுக்குமே கோவம் வராது. நம்ம ஹஸ்பண்ட், நம்ம ஒய்ஃப், என்னோட ஒய்ஃப், என்னோட ஹஸ்பண்ட், என்னோட அப்பா,
என்னோட அப்பா பத்தி எனக்கு தெரியும். அவை சண்முகி, அப்பா தானே நீ, உன்னோட வாசனைகளை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு. அது அந்த அப்பா அந்த பொண்ணுக்கு கிரியேட் பண்ணிருக்கு டைம். அவர் அந்த அப்பா அந்த பொண்ணுக்கு டைம் கிரியேட் பண்ணியிருக்காரு. அதனால்தான் அந்த பொண்ணு சொல்லுது, அப்பா உன்னோட வாசனை எனக்கு தெரிஞ்சிச்சு, நீ தான் அப்பான்னு அவை சண்முகிட்டார். எக்ஸலண்ட். ஆனா அவருக்கு அந்த பொண்ணுக்கு கிரியேட் பண்ண அந்த பர்சனலைஸ்டு டைம், அதாவது தனிப்பயனாக்கப்பட்ட நேரத்தை வந்து அந்த மனைவிக்கு கொடுக்கல. அங்கதான் அது பிரச்சனையா இருக்கு. சொல்யூஷன் அந்த சூழல் வராம நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்ததுக்கு follow your instinct, அதாவது உங்க உள்ளுணர்வை பின்பற்றுங்க. எல்லையற்ற அன்பு எல்லாருக்கிட்டையும் கொடுங்க. இது ஆல்பட்ராஸ் பறவை எப்பயுமே எல்லையற்ற அன்பு எல்லாருக்கும் கொடுக்கறதுனால ஆல்பட்ராஸ் பறவை போட்டிருக்கோம். நம்ம ஆந்தை போட்டிருக்கோம். இதுக்கு காரணம் வந்து கண்டிப்பா ஒரு பண வரவு வரும் அப்படின்னு அர்த்தம். ஆந்தை போட்டாலே பண வரவு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம எதிரிகளையோ இல்ல மற்ற நண்பர்களை புரிந்து கொள்ள நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். கண்ணுக்கு தெரியாததையும் தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைக்கும். சொல்லப்படாதையும் புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா ஆந்தை அப்படிங்கிறது சொல்லப்படாததையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆந்தை அதான் பண்ணும். கண்ணுக்கு தெரியாதையும் அது பார்க்கும் ஆந்தை. அதனாலதான் ஆந்தை போட்டிருக்கோம். இது ஒரு நல்ல ஒரு சகுனம் அப்படின்னு சொல்லலாம். அதான் அமாவாசை, நிறைந்த அமாவாசை இன்னைக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம அப்படியே இன்னைக்கு டேட்டை ஸ்டார்ட் பண்ணி விட்டுடலாம். நல்லதை சிந்தித்து, நல்ல எண்ணங்களை வளர்த்து, நல்லதை பார்த்து, நல்லதை பேசி, நல்லதை நுகர்ந்து, நல்லதை சாப்பிட்டு, நல்ல செயல்களை செய்து, நல்லதை பிறருக்கு பகிர்ந்து நாமும் மகிழ்ச்சியாக இருப்போம், பிறரையும் மகிழ்வுடன் செய்வோம்னு சொல்லிக்கிறேன். யாழி குருகுலம் சென்னையில இருந்து உங்கள் அர்ஜுன் ஸ்ரீதர். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு, சரி இன்று இரவு 8 மணிக்கு சந்திப்போம். ஆங்கிலம் ஐஎம் யூனிகான், நான் வந்து ஒரு யூனிகான் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஆங்கிலத்துக்கு தான் ஃபுல்லா இருக்கும். நேஷனல் இன்டர்நேஷனல்ல கவர் பண்றோம். வாங்க, கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.